பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது, போன வருஷத்தில் நீங்கள் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இதை வச்சிங்க, இதை வச்சு தான் நாங்கள் எங்களோட இதை கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு இதை சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பொதுவாகவே பட்ஜெட் நடைமுறைகளை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஒரு பட்ஜெட்டில் நம்ம இது வந்து இந்த வருஷத்துக்கு இது எஸ்டிமேட்டாக இருக்கலாம் என்று ஒரு காரணம் வரும். ஆனால் நடைமுறையில் அந்த பட்ஜெட்டில் வருகிற போது பல்வேறு காரணங்களால் அந்த திட்டத்திற்கான நிதி முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். உதாரணத்துக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கூட சொன்னார். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் இதை விட பண்ணலேன்னு ஒரு வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நேஷனல் கெலாமிட்டி மாதிரி பல்வேறு இயற்கை இடர்பாடுக்கான சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக வந்தது. சென்னை பெருவெள்ளம் வந்தது, அதே போல் தென் மாவட்டங்களில் பெருவெள்ளம் வந்தது. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம பெரிய அளவில் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை வரும். அப்படி வருகிற போது அந்த தொகையானது அப்போ நம்ம அந்த இதில் பட்ஜெட் ப்ரொவிஷன் வர. உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்களே சொன்னீங்க ஊதியத்திற்கான தொகைகள் ஒருவேளை எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. டீச்சர் நம்ம ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த வருஷத்துக்கு இத்தனை பேர் நம்ம எடுக்கலாம்னு நம்ம பார்த்துருப்போம், அதற்கான தொகை ஒதுக்கியிருப்போம். ஆனால் அந்த வருஷத்தில் ஒரு கோர்ட்டு கேஸோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையினால அந்த ரெக்ரூட்மெண்ட் அன்றைக்கி நடந்திருக்காது, எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அதன் காரணமாகவே அடுத்த வருஷம் அந்த ரெக்ரூட்மெண்ட் வராது என்பதற்கு கிடையாது. ஸோ நம்ம அங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாவிய நீங்கள் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஃபர்தர் எஸ்டிமேட் நீங்கள் செய்வீர் என்று சொன்னால், நீங்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கு போவேன் அல்லது அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கு போவேன் என்று சொன்னால் அது ஒரு சரியான பிரதிபலிப்பாக உங்களுடைய திட்டமிடலுக்கு அமையாது என்பதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். எஸ்ஓடிஆரில் நீங்கள் நான் கொண்டு சொன்னீங்க, நீங்கள் 229 வந்ததுன்னா கடந்த வருடம் நமக்கு வந்ததில் டிப்பு காரணம் என்ன? ஜிஎஸ்டியில் அவங்க ரேஷனலைசேஷன் கொண்டு வந்தாங்க. திடீரென்று ஜிஎஸ்டிக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்பட்ட போது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வரி வருமானங்கள் அதில் நமக்கு குறைவாக வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த பாயின்ஸ் இந்த வருஷத்துக்கு மேலே நமக்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே தான் நாம் என்ன பார்க்கிறோம், இந்த வருஷம் அதிலிருந்து அதிகமான வணிக வரியிலிருந்து நமக்கு ஒரு கூடுதலான தொகை வரும் என்று நாம் அதற்காக பதிலாக எஸ்டிமேட் செய்கிறோமே ஒழிய, நீங்கள் சொல்வதை போல இது ஒரு அன்ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் என்னன்னு நம்ம ஒரு அம்பிஷியஸாக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பட் நீட் நாட் நெசசரிலி பி எ அன்ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் என்பதை நான் உங்களிடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, நீங்கள் நேற்று பேசுகிற போது முந்தா நாளில் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது, இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால் வரல. இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸில் விக்ஷித் பாரத்லேருந்து எவ்வளோ வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களிலிருந்து எவ்வளோ உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிச்சிடறேன். ஒன்றும் ஒரு விளக்கத்துக்காக மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ரெவென்யூ டெபிசிட்டை பற்றி, கடன் இல்லை, ரெவென்யூ டெபிசிட்டை பற்றி ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கும் கூட சொன்னீங்க. நீங்கள் நாங்கள் இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு போகும்போது 48,696 கோடி ரூபாய் நாங்கள் ரெவென்யூ டெபிசிட் இருக்கிறதாக வரும் என்று நாங்கள் கணக்கு போட்டிருந்தோம். நீங்கள் அதுக்கு 55,775 சொல்லிங்க. நாங்கள் 48,696 கோடி என்று நாங்கள் அந்த ரெவென்யூ டெபிசிட் வருகிற போது இந்த ஓய்வூதிய திட்டம் டாப்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த 11,000 கோடியை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 48,696 நீங்கள் அந்த 11,000 கோடியும் இன்றைக்கு கன்வீனியன்ட்டாக அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். அதை எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட் 55,000 கோடி, ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.